அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே இல்லை என்று தன்னுடைய பிடியில் உறுதியாக இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு புறத்துல கூட்டணி முடிவுகளை சொல்லாமல் திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு தினகரனும் காத்திருக்கிறார்கள். திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ் இடையேயான பிரச்சனை இன்னமும் நீடிக்கிறது. கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எதுவும் சொல்லாமல் திருமிகு பிரேமலதா விஜயகாந்தும் திரு கிருஷ்ணசாமியும் தள்ளி போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் முக்கிய பொருள். வைஜெயந்த் பாண்டாவுக்கு பதிலாக பியூஷ் கோயலை தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. மோடி ஷா கணக்கு எடுபடுமா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், யார் இந்த பியூஷ் கோயல்? ஏன் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் மீண்டும் பேசுபொருளாகிறார் திரு பியூஷ் கோயல்? பாஜகவுக்கு ஏன் திரு பியூஷ் கோயல் இப்போது தேவைப்படுகிறார் இந்த தேர்தலுக்கு? பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் மும்பையை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். அவருடைய அம்மாவே பாரதிய ஜனதா கட்சியில 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவங்களோட அப்பா வாஜ்பாய் அமைச்சரவையில அமைச்சராகவும் இருந்தவர். கிட்டத்தட்ட அவர் மாணவ பருவத்திலிருந்தே RSS பின்புலத்துல வளர்ந்து வந்தவர். அது மட்டும் இல்லாம மாணவர் அமைப்பு, அதாவது பாஜகவினுடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ABVP சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்புல பயிற்சி எடுத்தவர். அதுல இருந்து தான் வந்தார். ஒரு அரசியல் வாழ்க்கை அதுல இருந்து தான் தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு மேல நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா உறுப்பினராகவே தொடர்ந்து பாஜக சார்பில் இருந்துட்டு இருந்தார். போகின்ற மாநிலங்கள்ல அவர் எங்கெல்லாம் தேர்தல் பொறுப்பாளராக போடப்படுறாங்களோ அதுல பல மாநிலங்கள்ல ஒரு கணிசமான வெற்றியை தந்திருக்கார். ரொம்ப குறிப்பா மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். பட் இதையெல்லாம் கடந்து என்னன்னா அவர் சட்டம் படித்தவர். அது மட்டும் இல்லாம ஒரு ஆடிட்டரும் கூட. அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு கல்வி பின்புலம் இருந்தாலும், மத்திய அமைச்சராக இன்றைக்கு இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி அதிமுகவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறதுதான் இதுல மைய புள்ளி அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் பியூஷ் கோயல் அவர்கள் தான். இன்னொன்று, அன்றைய நாள்ல அதிமுக ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது. ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார். இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். வேட்பாளர்களை கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அறிவித்தார். நீங்க இன்னொன்று, அதை பியூஷ் கோயல் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்னொரு வகையில பொருத்தி பார்க்கலாம். அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிச்சு. அதிமுக என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமா அந்த அணி 39 நாடாளுமன்ற தொகுதியும் சேர்த்து ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. அது தேனி தொகுதி. அதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் OP ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம பியூஷ் கோயலை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. பியூஷ் கோயல் அவர்களுக்கு இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய முக்கியத்துவமும் தெரியுது. இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறப்ப தேனியில மட்டும் வெற்றி பெறுகிறார் என்கிற ஒன்றும் தெரியுது. இப்ப இந்த பியூஷ் கோயலை ஏன் பாஜக இந்த நேரத்தில் அனுப்புறாங்கன்னா, அது அதிமுகவினுடைய பொதுக்குழு தான் காரணம். முழுக்க கடந்த 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல 2வது தீர்மானமா கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற வேண்டும் என்பதையும் நாங்க தான் தீர்மானிப்போம் தெள்ள தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பு வர வைஜெயந்த் பாண்டா தான் இருந்தாருங்க. பாண்டாவும் சாதாரண நபர் கிடையாது. போகின்ற தேர்தல்கள் எல்லாம் வெற்றியை பதிவு செய்ததுதான். கிட்டத்தட்ட டெல்லியில ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருந்தார் அவர். டெல்லியில அவருடைய பீரியட்ல தான் அங்க பாஜக ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. வைஜெயந்த் பாண்டாவும் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் தான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவரை திடீரென்று மாற்றிவிட்டு அந்த இடத்துல பியூஷ் கோயலை போடுறாங்கன்னா, முழுக்க பியூஷ் கோயலுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு நல்லுறவு இருக்கு. அதுல 2 கோணம் இருக்கு. ஒன்று, அது நல்லுறவு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் அவர் நெருக்கமானவர் தான், அதுல சந்தேகமே இல்லை. அதை விட முக்கியமா அவர் 2019 ஒரு முடிவை பார்த்திருக்கிறார். அந்த முடிவுல தேனி மட்டும் ஜெயித்திருக்குங்கிறதையும் பார்த்திருக்கிறார். இன்னொன்று, அன்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில தேமுதிக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. சோ அப்ப அவர்களை எல்லாம் மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வேலையும் பியூஷ் கோயலுக்கு ஒரு அசைன்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கலாம். என்னதான் கூட்டணிக்கு தலைமை என்று அதிமுக இருக்கிறது, அவங்கதான் இன்னைக்கு சிறப்பா செயல்படுறாங்களா இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள அதுல பியூஷ் கோயலுடைய பங்களிப்பு இப்ப முக்கியத்துவம் பெறதுக்கு காரணம் யாரை கையாள போகிறார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். யாரை கையாள்வதற்காக பியூஷ் கோயல் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்? திரு எடப்பாடி பழனிசாமியவா, இல்ல இந்த பக்கம் இருக்கிற திரு OPS TTV அவங்களெல்லாமா? இல்ல, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு சமரச புள்ளிக்கான ஒரு இடம். நீங்க இப்ப இவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி தொடங்குவதற்காக காத்துதான் இருக்கார். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உறுதியா தெரிவித்து விட்டார், கூட்டணிக்குள்ள வரக்கூடிய கட்சிகளையும் நான் தான் தீர்மானிக்கிறேங்கிறது.
அவர் தான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அதுவரை இருந்த பைஜெயந்த் பாண்டாவை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பைஜெயந்த் பாண்டா அவர்களையும் பேச வைத்து அவர் மனதை உங்களால கரைக்க முடியாது. ஆனா பியூஷ் கோயல் அப்படி இல்லை. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் அவர் நெருக்கமானவர் தான். அதிமுகவினுடைய டெல்லி விவகாரங்கள் எல்லாமே அவங்க பியூஷ் கோயல் மூலமா தான் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது டீல் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில பியூஷ் கோயலுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நல்லுறவு இருக்கு. நான் சொல்ற அந்த நல்லுறவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு மட்டும் பொருத்தி பார்க்கறது இல்ல. அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களோடும் அவருக்கு நல்லுறவு தான் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அன்றைக்கு அந்த 2019 அமமுக மட்டும்தான் இல்ல. இதுல என்ன நீங்க சொல்றதுல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் திரு பியூஷ் கோயலுக்கு நல்லுறவு இருக்கு, திரு ஓபிஎஸ் கிட்டையும் திரு பியூஷ் கோயலுக்கு நல்லுறவு இருக்குன்னா ரெண்டு தரப்புக்குமான வின்வின் சிச்சுவேஷனாக இந்த சமரசத்தை ஏற்படுத்த போறாரா, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் சம்மதிக்க வைக்க போறாரா அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்ல திரு ஓபிஎஸ் மட்டும் சம்மதிக்க வைக்க போறாரா, ஒருங்கிணைந்த அதிமுக அதுல ஒரு பொறுப்பு அப்படின்னு கேட்கிறதும் ஓபிஎஸ் சொல்றதும், முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தா நான் கூட்டணிக்கே வரமாட்டேன்னு சொல்ற டிடிவி தினகரன் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறார். இப்ப ரெண்டு தரப்பையும் சமரசப்படுத்தி ஒரு புள்ளிக்கு கொண்டு வர போறாரா, இல்ல ஒரு தரப்பை மட்டும் சமரசப்படுத்த போறாரா? அப்படின்னா யார் அந்த ஒரு தரப்பு? இல்ல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சமரசப்படுத்த முடியாது இதுல. ஏன்னா அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார், 20% வாக்கு வங்கியை காட்டியிருக்கிறார் அவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதே நேரத்துல அவர் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தனிக்கட்சியாக உள்ள வர்றதுக்கு தான் இவர் முயற்சி எடுக்க முடியுமே ஒழிய அவரை இனிமேல் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதெல்லாம் வலியுறுத்த முடியாது. அது அதிமுகவுடைய உள்விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு ஏற்கனவே பாஜக தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்ப முழுக்க முழுக்க பியூஷ் கோயல் அனுப்பப்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு, அதிமுகவை வலிமைப்படுத்துறதுக்கு இல்ல. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துறதா அவர் தான் ஏற்கனவே 2019 ஒரு கூட்டணியை கட்டமைத்ததை பார்த்திருக்கிறார். பாமக இருந்தது, அல்ல தேமுதிக இருந்தது, ஓபிஎஸ் டிடிவி மட்டும் தான் இல்ல. அப்ப அவர் மீண்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை சமரசம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை, அவர் ஏற்கனவே சமரசத்துக்கு தயாரா தான் இருக்கார். அதனாலதான் அவர் தனிக்கட்சி தொடங்குற அறிவிப்பை கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட்டணிக்கான தலைமை நீங்க தான், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நீங்க தான் முடிவெடுப்பீங்க, அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கங்கன்னு வலியுறுத்துவார். அதற்கான பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கலன்னு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கூட்டணிக்கு நீங்க தான் தலைவர், இல்ல எடப்பாடி கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நீங்க முடிவெடுக்கலாம், ஆனா ஓபிஎஸ் டிடிவியை மட்டும் சேர்த்துக்கங்க அப்படின்னா முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கல, அமித்ஷா எடுக்கிறார், இல்ல பியூஷ் கோயல் எடுக்க போறார், அப்படிதானே? இல்ல பியூஷ் கோயல் கடந்த கால முடிவுகளுடைய அடிப்படையில அவர் கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுப்பார், நிச்சயமா அழுத்தங்கள் கொடுப்பார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறத பொறுத்தா நமக்கு அதுல இனிவரும் நாட்கள் தான் அதை நமக்கு நிச்சயமா தீர்மானிக்க முடியும். பட் அழுத்தம் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் அவங்க பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. நேற்று வரை பியூஷ் கோயல் இல்ல, இங்க இருந்து ஒரு பைஜெயந்த் பாண்டாவை மாற்றிவிட்டு பியூஷ் கோயலை போட வேண்டிய அவசியமே 2019 கையாண்டவர் அனைத்து தரப்போடும் நல்லுறவோடு இருக்கக்கூடியவர். நீங்க 2019 நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தாலே தெரியும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வேட்பாளர்களை அறிவித்தார். அன்றைக்கு 5 தொகுதிகளுக்கு பாஜகவுக்கு சம்மதித்தது இதே பியூஷ் கோயல். பாண்டா செய்யாததை ஒரு நல்லுறவு இருக்கு, பாண்டா செய்யாததை பைஜெயந்த் பாண்டா செய்ய முடியாததை பியூஷ் கோயல் செய்ய போறார்னா திரு எடப்பாடி பழனிசாமியை திரு பியூஷ் கோயல் சம்மதிக்க வைக்க போகிறார், அப்படிதானே? இதை மேலோட்டமா அப்படிதானே புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அதுக்கான வலியுறுத்தலை கட்டாயம் செய்வாங்க அப்படின்னு தான் மேலோட்டமா. ஓகே திரு பிரியன், வலுவான கூட்டணி அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமியால மட்டும் சாத்தியப்படுத்திட முடியாது, அதனாலதான் பாண்டா அதுக்கப்புறம் திரு பியூஷ் கோயல்னு மாறி மாறி ஆளுமைகளை இங்க பாஜக அனுப்புதா? அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா அவங்க பாஜக? அதாவது இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த பியூஷ் கோயல் அப்பாயின்மெண்ட் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடக்குது, அதுக்கு அடுத்த நாளே நயினார் நாகேந்திரன் போய் சந்திக்கிறாரு. பொதுக்குழுவில் உள்ள தீர்மானங்களை சாமிநாதன் சொன்னார், முக்கியமான தீர்மானங்கள். ஸோ அது அதோடைய எஃபெக்ட்ன்றது ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப கிளியராக அவர் சொல்கிறார், அதிமுக தான் தலைமை, நான் தான் முதலமைச்சர், கட்சிகளை நான் தான் முடிவு பண்ணுவேன், பாஜகவுக்கு நாங்கள் அடிமையே இல்லை, அதான் முக்கியமான பாயிண்ட் அதில். ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது திமுகவை கம்பேர் பண்ணி நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதனால் அடுத்த நாளே போய் நயினார் நாகேந்திரன் பார்க்குறாரு, உடனே டெல்லிக்கும் போகிறார் அவர் ஆக்சுவலாக. ஸோ டெல்லிக்கு போய் எப்படி எடப்பாடி எவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்கார், ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாதுன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்கார், தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதில் அவர் போய் அங்கே எடுத்து சொல்கிறார். அப்படி அவர் சந்தித்த பிறகு தான் அமித்ஷா என்ன பண்ணுறாரு, இதை பாண்டாவை தூக்கிட்டு ஒருத்தரை போடணும். இப்போ ஏற்கனவே போனது யார், 19 பியூஷ் கோயல் வந்திருக்கார். அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஒரு புது செட் அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் பியூஷ் கோயல் வந்து ஏற்கனவே 19 இங்கே வந்திருக்காரு, அவருக்கு ஓபிஎஸும் தெரியும், எல்லாரும் தெரியும். அப்புறம் இந்த 6-7 வருஷத்தில் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் வரும்போதுலாம் இவங்க நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் எல்லாரும் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவர் டச்சில் தான் இருக்கார். ஆனால் அந்த சூழல் இப்போ இல்லை சார். 2019 திரு ஓபிஎஸ் வந்து துணை முதல்வர், அவர் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்னா இருக்காங்க. தேமுதிகவை பாமகவை உள்ள கொண்டு வர்றதுல தொகுதி சிக்கல், பாமகவை முதல்ல உள்ள கொண்டு வராங்க, 7 தொகுதி கொடுத்து, தேமுதிக முரண்டு பிடிக்குது, விஜயகாந்த போய் பேசி 4 தொகுதிகளுக்கு சம்மதிக்க வச்சு உள்ள கொண்டு வராங்க. அந்த சினாரியோ இப்ப இல்லையே. இப்ப 2 பேரும் விலகில நிக்கிறாங்க, ஓபிஎஸும் இபிஎஸும். இதை எப்படி பியூஷ் கோயலால சாத்தியப்படுத்தும்? இதுதான் சார், இந்த சூழல் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து பிரேக் பண்ணணும். ஆக்சுவலாக பிரேக் பண்ணுறதுக்காக தான் பியூஷ் கோயலை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே தெளிவாக இருக்குது. அதான் ஒரு பார்ட்டி வந்து எடப்பாடியை வந்து தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டார். நான் வந்து ஓபிஎஸை உள்ளே சேர்க்க மாட்டேன், சேர்த்து அவருக்கு அந்த பொசிஷனை கொடுக்க மாட்டேன்றது தெளிவாக இருக்கார். இவரை தினகரனையும் வந்து கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு தெளிவாக இருக்கார். அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து எடப்பாடியை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். முதல்ல எடப்பாடியை வந்து நடக்க போகிறது அசம்பிளி தேர்தல், ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள்லாம் இப்படிலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கான நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, ஸோ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா இவங்களெல்லாம் ஈஸியாக சமாளிக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கட்சியிலேயே சேலஞ்ச் வரும். ஸோ உங்களுடைய பொசிஷன் ரொம்ப வல்னரபிளாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஷேக் ஆகக்கூடிய ஒரு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் விட்டு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவார். மறுபடியும் இது புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா சொல்லி கேட்காததை பைஜன் பாண்டா சொல்லி கேட்காததை சொல்லியா கேட்க போறாங்க. ட்ரை பண்றது தானே அவங்களுக்கு. பாஜகவை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துறது அப்படின்னா அது வந்து அதிமுகவை பலப்படுத்துவதையும் உள்ளடக்கியது. ஆக்சுவலாக அது அதிமுகவை பலப்படுத்தாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை நீங்க பலப்படுத்த முடியாது. ஏன்னா அங்கதான் முக்கியமான ஓட் பேங்கே இருக்கு. அதுக்கு ஓபிஎஸ் டிடிவி கூட்டணிக்கு தேவைன்னு பாஜக விரும்புது. ஆனா வந்து அதை சேர்க்கறதுக்கு ஒத்துப்பாரான்றது முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து தேமுதிக அப்படிங்க. தேமுதிக அப்புறம் பாமக அன்புமணியை நீங்க பிடிக்கணும். அவங்க 2 பேர் பொசிஷன் வந்து இப்போ உறுதியாக வந்து அவங்க வந்து பாஜக என்டிஏ கூட்டணிக்கு தான் வருவாங்கன்றது வந்து உறுதியாக சொல்ல முடியாத லெவலில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஏன்னா தேமுதிக அவங்களுக்கு எது ஆதாயமாக இருக்கோ அந்த இடத்துக்கு போவாங்க. அவங்க திமுக கதவையும் தட்டலாம், பாஜக அதிமுக கதவையும் தட்டலாம், சொல்ல முடியாது. தாவேகா கதவை கூட தட்டலாம். பாமக அன்புமணி அதே மாதிரி தான். தேமுதிகவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பேர் எடுத்ததுக்கு அவங்க கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். பிரேமலதாவும் பாமக டாக்டர் அன்புமணியும் விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ திருப்பரங்குன்ற விஷயங்கள்லாம் தேமுதிகவும் இவங்களும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது அதிமுக லோக்கலில் இருக்கிற ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் ஒரு பாஜகவுக்கு ஆதரவு டோன் எடுத்தால் கூட அது வந்து இவங்க தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு சொன்னால் அதை பற்றி வாய முடிட்டு இருக்காங்க. விஜயே வாய முடின்னு இருக்காருன்ற போது இவங்கெல்லாம் வாய முடின்னு இருக்காங்க. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து பியூஷ் கோயலுடைய சேலஞ்ச் இருக்குல்ல, அது வந்து சாதாரண சேலஞ்சு இல்லை, ரொம்ப பயங்கரமான சேலஞ்சு. அதை வந்து அவர் வந்து அந்த சேலஞ்சை வந்து சந்திக்கிறதுக்கு அல்லது சரி பண்ணுறதுக்கு இருந்தது ரொம்ப பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. ஆக்சுவலாக அது அவர்கிட்ட இருக்கா இல்லைன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக திரு ரவீந்திரன், தேர்தல் பொறுப்பாளராக அடுத்தடுத்து பாஜக மாத்துதுன்னா யார் கை இங்க ஓங்கி இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கா, இல்ல தேர்தல் பொறுப்பாளராக அடிக்கடி மாத்துற வியூகத்தை மாற்றி அமைக்கிற திரு அமித்ஷா கை ஓங்கி இருக்கா? பாஜகவும் அதிமுகவும் 2 பேரும் தோத்து போன பலகீனத்தில் தான் ஒன்றா சேர்ந்தாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலே சேராதவர், பாஜகவுக்கு ஏதோ கொஞ்சம் வாய்ப்புள்ள இடத்துல சட்டமன்றத்தில் இவர் சேர்ந்ததே ஒரு போட்டி அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் இருந்தது. 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணி இவரை 3ஆவது தள்ளிடக்கூடாதுங்கிறதுல 2ஆவது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் வந்து சேர்ந்தார். அதே வேளையில் 2வது பெரிய கட்சி அவர் தான், தம்பி அக்னீஸ்வரன் குறுக்க வருவார். 2வது பெரிய கட்சி அவர் தான். ஒரு அணியாக அவரை கீழே தள்ளிடக்கூடாதுங்கிற இதுல தான் அவர் உள்ள வந்து சேர்ந்தார். இப்ப இருக்க கட்சிகள் எல்லாமே பெரிய கட்சினா யாரை சொல்றீங்க? 2வது பெரிய கட்சி எடப்பாடி பழனிசாமி தான். சரி சரி. ஒரு அணியா அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா 18-8 26 நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னா அது 28க்கு போகும், மோசமா இருந்தா 24க்கு போகும். இவர் 20ல தான் இருக்கிறார். சோ அந்த அணி இவரை கீழே தள்ளிடும். இது ஏட்டு சுரக்காயோ கற்பனையோ இல்லை, நடந்த அரித்மெட்டிக்கை வச்சு நான் சொல்றேன். இது எடப்பாடி ஸ்ரூடு பொலிட்டிஷியன். அண்ணாமலை சீமான புகழ்ந்து பேசவும் அவர் இப்படி ஒரு இதில் நாம சான்ஸ் எடுக்காண்டாம், சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருந்தாலும் நாம சான்ஸ் எடுத்து ஏமாறாண்டான்னு உள்ள வந்துட்டாரு. வந்ததுல பாஜக 20 விழுக்காடு உள்ள வந்ததுல அவங்க ஹாப்பி. அவருக்கு வந்து 2வது இடம் நமக்கு தாங்கிறதுல அவரு ஹாப்பியா இருக்கிறாரு. இதை தவிர இங்க இதுக்குள்ள பேசணும்னா யார் யாருக்கு என்ன லாபங்கிறது தான். 2வது இடத்துக்கா சார் இவ்வளவு மெனக்கெடல்? ஆமா, பாராளுமன்ற தேர்தலிலே காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு ஆகாதுன்னு சொன்னவர் பாஜக கூட ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணாரு?
இது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தானே. டேட்டா அதைத்தானே சொல்லுது. இது கற்பனை இல்லையே. இது எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ல உள்ள நம்பர்ஸ் வச்சு தானே நான் பேசுறேன். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் கொண்டு வராமல இருந்தாலும் ரெண்டாவது இடத்தை தக்க வச்சிட மாட்டாங்களா? உங்க வாதப்படியே பேசுவான். ஓபிஎஸ் கொண்டு வரதுக்கு ரெண்டாவது இடத்துக்கு இவ்வளவு மெனக்கெடு, ரெண்டாவது இடத்தை தக்க வச்சுட்டாரு. பாஜக அவர்கிட்ட 12 விழுக்காடு வாசனோட சேர்ந்து 12 விழுக்காடு கொண்ட பாஜக அவரை ஏத்துக்கிட்டதுல அவருக்கு ரெண்டாவது இடம் தக்க வைக்கப்பட்டது. 20 12 32 இருக்கிறார் அவரு. அது 34 ஆகலாம், 30 ஆகலாம். அது கெமிஸ்ட்ரி ரெண்டாவது என்றாலும் ஆல்மோஸ்ட் அவர் அதுல வந்தாச்சு. என்னமா அவர் என்ன பார்ப்பாருன்னா பாஜகவை மார்ஜினலைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பாரு. பாஜகவை பொறுத்தளவுல 2019 கூட்டணி வரும்போது ஜெயலலிதா அம்மையார் 40 இருந்தாங்க, அவங்க 2.7 இருந்தாங்க, இவங்க 26 2வது இடத்துல ஆர்கேண்டா இருந்தாங்க, நோட்டா கீழே போயிருந்தாங்க. அப்போ இவர் கொடுக்கதை வாங்கிக்கிட்டாங்க. தூத்துக்குடினாலும் சரி, தென் சென்னை அவர் லாயலிஸ்ட் ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தனுக்கு தானாலும் சரி, எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க. இப்ப கடைசி எலெக்ஷன்ல அவர் 20 இருக்கிறாரு, பாஜக 11.4 இருக்கிறாங்க. மேலும் ஈரோடு கிழக்குல அவரும் கண்டஸ்ட் பண்ணல, பாஜகவும் கண்டஸ்ட் பண்ணல. தேர்தல் களத்தை விட்டு ஓடி ஒளிஞ்ச அது 2 பேருக்குமே பொருந்தும். அங்க பாஜக ஆர்கே நகர்ல நோட்டாக்கு போனவங்க இப்போ ஹெவியா தங்களுக்கான சீட்டை பாஜக கேட்பாங்க. பியூஷ் கோயல் சொல்றத கேட்டே ஆக வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார், அப்படி சொல்ல வரீங்க? நான் ஓபிஎஸ் டிடிவிக்கெல்லாம் பிஎஸ் கோயல் என்ன முக்கியத்துவம் கொடுத்து பேச போறாருங்க சந்தேகப்படுறேன். அவங்க கமிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? 18 விழுக்காடு உள்ள இதுல நியர்லி 1% தான். அப்ப இங்க 3 சீட்டு வாங்கிட்டு போங்கம்பாங்க. இதுல 3 சீட்டு தோக்கக்கூடிய இடத்துல வாங்கிட்டு போறதுல ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு என்ன லாபம் இருக்க போகுது? பாமகவையும் தேமுதிகவையும் கொண்டு வர்றதுக்கா பியூஷ் கோயல்னு ஒருத்தரை கொண்டு வராங்க, பாண்டாவை மாத்திட்டு. ஓபிஎஸ் டிடிவியும் தேவையே இல்லை, இவங்க 2 பேரையும் கொண்டு வருவதற்காக இவ்வளவு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? தேவைன்னு சொன்னா எடப்பாடி என்னத்த லாபத்தை கொடுப்பாரு? எடப்பாடி தான் ஃபைனலா முடிவு எடுக்கணும். அவர் தான் 20 விழுக்காடு இருக்கக்கூடிய பெரிய கட்சி. பாஜக அவரை ஏத்துக்கிட்டாச்சு. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி சாமிநாதன் சொல்ற மாதிரி யார் யாரெல்லாம் இருப்பாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறாரு. அப்போ இவர் யார் இருக்கிறதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுறேன்னு சொன்னா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கட்சிக்குள்ள இடமே இல்லைன்னு அடிச்சுட்டாரு. அது ஏற்கனவே போட்டு அதுல தெளிவா தான் இருப்பாரு. தன்னை விட மேலான இடத்துல இருந்த சசிகலாவே டிடிவியோ ஓபிஎஸ்ஸே கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டாரு. கட்சிக்குள்ள சேர்க்காம என்டிஏவா வந்தாருன்னா இவங்க கமிட் பண்ண பிறகு 2 சீட்டு 3 சீட்டு அது தோக்குற சீட்டு செல்வாக்கு இல்லாத இடம் தானே. இவர் டெபாசிட் போன இடத்துலையும் இவர் டெபாசிட் போன இடங்கள்ல தானே அவங்களுக்கு 2 3 சீட்டை கொடுப்பாரு. அவங்களுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? என்ன சார் இது லாஜிக்கா? அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? எல்லா அரசியல்வாதி லாபத்துக்கு தான் இருக்கான். ஓகே பிரியன் சார், இது லாஜிக்கான கேள்வி தானே. இவ்வளவு தூரம் பியூஷ் கோயல் முயற்சி செய்து ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சம்மதிக்க வச்சு திரு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாலும் சீட்டு எண்ணிக்கைன்னு வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறது தானே ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் கொடுக்க முடியாது, நீங்க என்டிஏக்குள்ள அகாமடேட் ஆகிக்கிங்க, தனி கட்சியாக தொடங்கி உள்ள வாங்கன்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்வதில் இவங்க 2 பேருக்கும் என்ன லாபம்? திரு பன்னீர்செல்வத்துக்கும் திரு தினகரனுக்கும் ப்ராக்டிக்கலாக அது லாபமே கிடையாது. அரசியல் ரீதியாக பார்த்தா லாபமே கிடையாது. ஏன்னா அப்படி கொடுத்து அவங்க ஏற்றுண்டு செயல்பட்டால் கூட அங்கே ரொம்ப முரண்பட்ட ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். ஆக்சுவலாக ஒரு எளியும் புரியுமான ஒரு விஷயமா தான் அங்கே இருக்கும். ஏன்னா இவங்க இடத்துல அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க இடத்துல அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முட்டல் மோதலில் தான் போகும். இவர் வின் பண்ணக்கூடாது, அவங்க காலை பிடிச்சி எடுப்பாங்க. அவர் வின் பண்ணக்கூடாது, இவங்க காலை பிடிச்சி எடுப்பாங்க. ஸோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முரண்பட்ட ஒரு கூட்டணியாக போயிடும். அதனால் அதை ஒத்துக்கிறதுல எந்த விதமான, அதாவது அதிமுகவோட எங்களுக்கு எந்த டச்சும் கிடையாது. ஆனால் என்டிஏல நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்தால் கூட சரி, இல்லை அதிமுகவை ஏற்றுக்கிறது, இல்லை அதிமுகவை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடியை ஏற்றுண்டு செயல்படுற விஷயம் தினகரன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு வரையும் அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக தான் டீல் பண்ணுறார். யாரு? இபிஎஸ் முதல்வர் கேண்டிடேட்டாக அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் என்டிஏ ஒரு கட்சியாக வேணா அவர் இருக்கட்டும்னு அவர் சொல்றாரு. அவர் தினகரனுடைய பார்வை. ஆனால் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொல்றவரையும் நாங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வரமாட்டோன்றார். ஓபிஎஸ்க்கு என்ன ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் கொடுத்தாதான் உள்ளே வருவேன்ற மாதிரி முதல்ல சொல்லலாம். என்ன கட்சியில் உள்ள விடுங்க, நான் ஒரு யூனிட்டியாக இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உள்ளே போனப்போ அவர் சும்மா இருப்பார் சொல்ல முடியாது. அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் கேஸ்லாம் போட்டிருக்காரு. அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கணும், பல விஷயங்கள் இருக்குது. அவர் கொடுத்தாதான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்குவார், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இவர்கள் பியூஷ் கோயல்
எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம், இவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான காரியம். வேற தினகரனையும் கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமான காரியம், ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமான காரியம். 2 பேருமே என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா அவர்களுக்கு எதிர்பார்த்த சீட்டுகளும் கிடைக்காது, எதிர்பார்த்த பலனும் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து அதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ அவங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் அவங்களுக்கான வாய்ப்புகள். ஓகே, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள். திமுகன்றது அடுத்த கட்டமாக தாவேக்காக்கு அடுத்ததான ஒரு வாய்ப்பு அது. ஓகே, திரு அக்னீஸ்வர், கூட்டணியை கட்டமைக்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கான சக்தி இல்லை, அதனால நாம தேர்தல் பொறுப்பாளரை மாற்றுவதன் மூலமாக இதெல்லாம் செஞ்சிட முடியும், இந்த அதிருப்திகள்லாம் போக்கிட முடியும் அப்படின்னு ஒரு பாஜக முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய அந்த பிடி எடப்பாடி பழனிசாமிகிட்ட தளர்வதா தானே இது காமிக்கும்? கர்ணனுக்கு 6 சாவு 100 சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால் 6 வயசுல சாவு 100 வயசுல செத்து போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. பஞ்சபாண்டவர்களோட 5 பேரோட இன்னொருத்தர் சேர்ந்தா 6வது ஆள் அங்கே போனாலும் ஒன்றை காலி பண்ணி விட்டுருவாங்க. கௌரவர்கள் 100 பேர் தம்பியை விட்டுட்டே குந்தி தேவியை விட்டுட்டே நம்ம இங்கே வந்துட்டோம் செஞ்சோற்று கடனுக்காக, இங்கே 100 பேரோட சேர்ந்தாலும் கர்ணன் தான். அந்த மாதிரி இங்க எல்லா இடத்திலும் பழியை போட்டு ஏதாவது ஒன்றை குறை சொல்லுவதே ஒரு நோக்கமாக வச்சிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்த்துறதுனால ஒருத்தர் வளர்ந்துட முடியாது. அவரவர் வாழுகிற முறைன்னு ஒன்று இருக்குது. தேர்தலில் பொதுக்குழு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி திரு பாண்டா அவர்கள் ஒரிசாவை சேர்ந்தவர். ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குதுன்றத அப்படியே தன் அறிவாற்றலால் கணிக்கக்கூடிய ஒருவர். அவர் ஏன் வேணான்ட்டாங்க? அது மாதிரி திரு பியூஷ் கோயல் தமிழ்நாட்டினுடைய இந்திய வரைபடத்தில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு புறத்தில் ஒரிசா கடல் புறத்துலன்னா இன்னொரு புறத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க. யாரை போட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. என்னதான் நதி பெரிய 5000 அடி உயரத்தில் ஒரு நதி பிறந்தாலும் அது போய் சேருவது கடலில் தான். அது மாதிரி தான் தேசிய கட்சிகள் இந்தியாவை ஆளலாம், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட கட்சிகள் தான். ஆனால் அவர்கள் தங்களை இன்னும் 50 வருஷம் நான் தான் மாவட்ட செயலாளர், என் மகன் தான் வந்து எம்பி, நான் மாவட்ட செயலாளர், நான் மாநில அமைச்சர், இந்த போக்கை மாற்றிக்கொண்டால் எத்தனை தேசிய கட்சிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. 2019 கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துறது பியூஷ் கோயல் தானே. இங்கே பைஜந்த் பாண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு அவர் தானே போய் திரு ராமதாஸ் போன்ற தலைவர்களை சந்திக்கிறாரு. வழக்கமா அதிமுக கூட்டணி தலைமை அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமியோட தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அவங்கள தானே சந்திப்பாங்க. அதிமுக பொதுச் செயலாளராக திருமிகு ஜெயலலிதா இருக்கிற போதும் அதுதானே நடைமுறை. தேசிய கட்சிகள் இப்படி எழுச்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொறுப்பை மாநில கட்சி கொடுத்ததன் அடிப்படையில் தானே. அதிமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலேருந்தே அதை வந்து பாஜக கொடுத்ததன் வெளிப்பாடு தானே இப்ப நடக்கிறது. 2 விஷயம் சார். கடந்து வந்த பாதையை திரும்பி வேணா பார்க்கலாம், திரும்பி போக முடியாது. நாடாளுமன்ற ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் தமாகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க அதிமுகவில். அண்ணன் வைத்தியலிங்கம் ஐயா KP முனுசாமி அவர்கள் இருவரும் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக ராஜ்யசபா உறுப்பினர்கள் 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அந்த போஸ்ட யாருக்கு கொடுத்தாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க, தமாகவுக்கு கொடுத்தாங்க. 2024 கூட்டணி யாரோட போய் நின்றாங்க? பாஜகவோட. ஏன்? அப்போ உங்களுக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ற நிலைப்பாட்டை திராவிட கட்சிகள் அதிமுக திமுக எடுக்காது. இல்ல இதுல நீங்க வெளிப்படையாவே சொல்லுங்க, நீங்க GK வாசனையும் பாமகவையும் போனவங்களை குறை சொல்றதா இல்ல போக விட்ட அதிமுகவை குறை சொல்றதா? NDA பக்கம் போனாங்க, அவங்களுக்கு நன்றியே இல்லைங்க, எங்ககிட்ட சீட்டு வாங்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அங்க போயிட்டாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணுமா? இல்ல 26 சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்க பக்கம் வரணுமே, நம்ம திருப்பி எப்படி வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு அச்சம் இருந்திருந்தா அதிமுக கிட்டே இருந்திருப்பாங்களே. அந்த அச்சத்தை ஏற்படுத்தாதா அதிமுக கிட்ட? இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரச்சனைன்னு இதை அணுகணுமா? 2 விதமா எப்படி அணுகணும் சொல்லுங்க. அச்சமா இருக்கட்டும் அணுகுமுறையா இருக்கட்டும், என்றைக்குமே கொடுக்கிற கை உயர்ந்த கை, பெறுகின்ற கை அது தர்மத்தின் வழியில் அதை வந்து நினைச்சாவது பார்க்கணும். சரி, அது இருக்கட்டும். அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க 2ஆம் இடத்துக்கு இவ்வளவு முயற்சி அப்படின்றாங்க. அது இவர்கள் கட்டுகின்ற
ஒரு கட்டுக்கதை. அதெல்லாம் எடுபடாது 2026. இன்னொன்னு ஓடி ஒளியிறாங்க அப்படிங்கிறார். அரசியல்ல ஓடி ஒளியிறதுக்கு அதுக்கா அரசியல் கட்சியில இவ்வளவு பாடு? சரணாகதி அடைவது என்பது அல்ல ஒரு வீரத்தன்மை. அது அதிமுகவுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்னு சொல்றேன், ஓடி ஒளியிறாங்கன்றாங்களே. 2012 தேர்தல் இடைத்தேர்தல சொன்னார் அண்ணா, அப்படித்தானே? அப்ப 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிற்கவே இல்லையே. 2013 கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்துச்சு, அது திமுக நிற்கவே இல்லை, பங்கேற்கவே இல்லையே. ஏன் இல்ல எதுக்கு அன்னைக்கு ஓடி வந்ததெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏன் அதை அவர் சொன்னார்னா, ரவீந்திரன் சார், தோல்வி பயத்துல அதிமுக பாஜக ரெண்டும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்குன்னு சொன்னார். அதுக்காக தான் அந்த உதாரணத்தை சரி சார், இவங்களாவது பிரிஞ்சவங்க சேர்ந்தாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரு 5-6 தேர்தல ஒன்னாவே இருக்கீங்களே, அது என்ன? அது என்னது? அல்ல அங்க பாசமா அல்லது நாட்டினுடைய வளர்ச்சியா அல்லது என்ன? என்னன்னு சொல்லுவீங்க? அதுதான் பயத்தின் உச்சகட்ட சாக்கு மூட்டையா வச்சிருக்கிற பயம். அந்த கூட்டணி பலத்தை நம்பி தான் நாங்க இருக்கோன்றதுல அவங்களுக்கும் மாற்று கருத்து இல்லையே. திமுக தானே சொல்றீங்க. ஆனா அவங்க கூட்டணி பலத்தை நாங்க நம்பி இருக்கிறோங்கிறதுல எங்கேயாவது அவங்க முரண்படுறாங்களா? சரி, இவங்க கூட்டணியா பிரிஞ்சவங்க சேர்ந்தாங்கன்னு அப்புறம் ஏன் நீங்க அவர்களை நீங்க பேசுறீங்க? அங்க தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தல, நீங்க திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு போய் அங்க அழைச்சிட்டு வரல. விசிகாவையோ இடதுசாரிகளையோ யாரையும் போய் காங்கிரஸ் அழைச்சிட்டு வரல. இங்க பாஜக வேலை செய்யுது. அந்த வேலைகள் எல்லாம் பாஜக இழுத்து போட்டு செய்யுது இல்ல. அப்ப ஏடிஎம்கே ரோல் என்னன்னு இங்க கொஸ்டின் வருது இல்ல. ஏடிஎம்கே ரோல் ஏடிஎம்கே தன்னை தற்காத்து தகவமைத்துக் கொள்வதுதான். 2024 ஏப்பா அமமுக இருந்துச்சு போச்சுன்றதை நீங்க கேட்டீங்களா? ஏன் திரும்ப முன்னாள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை ஏன் பலாப்பல சின்னத்தில் நிற்க வைத்து திரும்பவும் நான் உங்களை பார்த்தால் பாக்கியம் சொன்னார் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்தார்களா? ஒரு பாக்கியம் என்று சொன்னதை மொழியாக்கம் செய்யாம தெரியாம விட்டுட்டாங்களா? ஒரு 3 முறை முதலமைச்சர் அவர் சொன்னதை ஏன் கேட்கவில்லை? ஏன் பாண்டாவை அவர்களை மாற்றுகிறார்கள்? ஏன் பியூஷ் கோயல் அவர்களை மாற்றுகிறார்கள்? அப்படின்னா இங்க அதிமுக தான் வலிமையான ஒரு இயக்கம். அவங்களை எதிர்கொள்வதற்கு இன்னும் வலிமையான ஆட்களை பாஜக போட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படி புரிஞ்சுக்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இதுல மாத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இங்க எல்லா நிலைப்பாட்டிலையும் எதிர்மறை வாக்குன்றது கூடிக்கிட்டு தான் இருக்கும், எந்த கட்சியா இருக்கட்டும். ஏன்னா 2019 எடுத்ததும் 2024 எடுத்ததும் குறைஞ்சிருக்குது மத்தியிலேயே. அப்ப மாநிலத்துக்கு அது பொருந்துமா இல்லையா? அதன் அடிப்படையில தான் இங்க பாக்குறோம். சரி, பொதுக்குழுல என்ன பேசினாரு திரு எடப்பாடி பழனிசாமி? 2019 மத்தியில வாங்கின பாஜக வாக்கு வங்கியும் 2024 பாஜக வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்குன்னு பேசினாரு. எங்க கிட்ட இருக்கிறதும் அவங்க கிட்ட இருக்கிறதும் சேர்த்து 41% இருக்கு அப்படின்னு பாஜகவை என்டாஸ் பண்ணி அவங்க எங்களுக்கு வெற்றிக்கு தேவைன்னு தானே சார் அவர் பேசினாரு. நான் அதை அந்த கட்சி முடிவெடுக்கிறது சார். இல்ல, ஆனா பாஜக சொல்லல. அப்படி பார்த்தா அமித்ஷா சொன்னதை விட்டுருங்க, எங்க கிட்ட இருக்கிறதும் அவங்க கிட்ட இருக்கிறதும் 39 சொன்ன கணக்கு விட்டுருங்க. திரு எடப்பாடி பழனிசாமியே பாஜக எங்களுக்கு தேவைன்றத சொல்லியிருக்காரு, பொதுக்குழுல பேசும்போதே சொல்றாரு. ஆமா, 10% எடுத்திருக்கிற காங்கிரஸ் அங்க அடுத்த துணை முதலமைச்சர் எங்களுக்குத்தான் சொல்லி பதாதைகை ஒட்டுறாங்க. ஒட்டியது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் சொல்லி ஐயா காமு ஷெரீப் அவர்களுடைய பேரன் ஏவிஎம் ஷெரீப் அவர்களை ஏன் நீங்கள் பதவி விட்டு தூக்குனீங்க? 10% எடுத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி 11% எடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 2024. ஆக என்ன தேசிய கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் வலிமை குறையாத அதிமுக திமுக இருக்கிறது. சார் குறுக்கிட்டீங்களா? இல்ல, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேடைய ஓட் பேங்க் ஜெயலலிதா இருந்தபோது 2014-24 10 வருஷ காலத்தில் 14ல் 45%, அதுக்கு அடுத்தது 16ல் பார்த்தீங்கன்னா 41%, அது சட்டமன்ற தேர்தல். அப்புறம் 19ல் பார்த்தீங்கன்னா 20%, அவன் 21 சட்டமன்ற தேர்தலில் 33%, மறுபடியும் 20% 24ல். 19-24 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுகவுடைய ஓட்டு வங்கி இன்னும் பெருசாக குறையலன்னு நம்ம வச்சுக்கலாம், 20%. ஆனால் சட்டமன்றத்தில் வரும்பொழுது 41% ஜெயலலிதா வாங்கினது 33% குறைஞ்சிருக்கு.
ஒரு 6-7% ஓட்டு வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு அப்படியே பாஜகவுக்கு ஷிஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதனால் எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் 84 தொகுதிகளில் நாங்கள் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் பார்லிமெண்ட்லன்னு சொல்கிறாங்கல்ல, கணக்கா அது சொல்றாங்க. கணக்கு, அந்த கணக்கு கரெக்ட். ஏன்னா அந்த 6-7% போச்சு இல்லை பாஜகவுக்கு, அது அதிமுக வாங்கணும்னா 2 பேர் சேர்ந்து இருக்கணும். அதுதான் கணக்கு. அதில் அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துரும். அது போயிடுத்து. ஒரு 6-7% இந்துத்துவா ஜெயலலிதாக்காக இருந்த இந்துத்துவ ஓட்டு இல்லை முன்னேறிய ஜாதிகள் ஓட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு போய் கிடக்கு. அதை நீங்க அதிமுக இழுக்கணும்னா பாஜகவோட சேரணும், சேர்ந்தாதான் வரும். ஸோ அந்த கணக்கை வந்து அதை எதிர்பார்த்து அவர் போறாரு எடப்பாடி. இடைவேளை. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கிற போது இத்தனை எதிரிகள் ஒருவரை அம்புக்கணைகளால் தாக்கல. ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் திரைப்படத்திலிருந்து வந்ததுனால அந்த திரைப்பட வெளிச்சம் ஒரு சாமானிய குடிமகனாக இருந்து ஒரு விவசாயியா இருந்து வந்ததனால இவர்கள் எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க. புரட்சி தலைவரை யாரும் மிஞ்ச முடியாது, ஜெயலலிதா அம்மா சாதனை மிஞ்ச முடியாது. ஆனால் திரும்ப ஆட்சிக்கு வந்து அவர்கள் செய்த சாதனையை போல் 2 மடங்கு அவர் செய்வார். ஜெயலலிதா இல்லாததுனால 6% வாக்கு பாஜகவுக்கு போயிருக்கு, சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்கு. சரி, நீங்க 53% எடுத்தவங்க, இப்ப 2019 எடுத்தவங்க, இப்ப 2024 10% குறைஞ்சிருக்கிற மக்கள் நீதி மையம் சேர்ந்ததுக்கு பிறகு அங்க மட்டும் ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். அங்க கட்சிக்காக போகல, இல்ல கட்சியா போகலன்றாங்க. பாஜக குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான், அது போதும். ஓ சாமிநாதன், தேசிய கட்சி எவ்வளவு வலுவாக இருந்தாலும் மாநில அளவில் வருகிற போது, சட்டமன்ற தேர்தல் வருகிற போது இங்க அதிமுக தான், அங்க எப்படி திமுகவோ இங்க அப்படி அதிமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கும்ன்றாரு. இல்ல, நிச்சயமா அந்த கூட்டணி விஷயங்கள் பேசுற இடத்துல அவங்க உறுதியா இருக்காங்க. அதே நேரத்துல கூடுதல் சீட்டு கேட்கறது, அதிமுகவுக்கு செல்வாக்கான இருக்கிற தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல பாஜக தான் முன்ன நிக்கிற மாதிரி தோற்றம் தருது. இன்னொன்னு, இன்னைக்கு பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல கிட்டத்தட்ட ஒரு 6% மென் இந்துத்துவ வாக்குகள், அதே மாதிரி இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. இது போன்ற விஷயங்களால அதிமுகவோட ஓட் பேங்க்ல குறைந்தபட்சத்தை பாஜக தன் பக்கம் ஈர்த்திருக்கு. பட் இது எல்லாமே இவங்க ஒரு கணக்கு சொல்றாங்களே, 2 சேர்ந்தோடனே 43,000 விஜய் என்கிற ஒரு சக்தி இருக்காருல்ல, அதை பொருட்படுத்தாமலே ஒரு கணக்கு சொல்ற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்கு. இவர்கள் ஒரு புதிய முகமாக, ஒரு புதிய நடிகராக விஜய் போன்றவர்கள் வர்றாங்க. அதை மதிப்பீடே செய்யாம அதே 43% அப்படியே வந்துடும். விஜய் கேரளாலயா நிக்கிறாரு, அல்லது ஆந்திர மாநில எலெக்ஷன்ல மட்டும் தான் நிக்க போறாரு, தமிழ்நாட்டில் தான் அவரும் நிக்கிறார். அப்ப அது ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல சீமான் அவர்கள் இவ்வளவு எழுச்சியா இல்ல, அவரே இலை மலர்ந்தால் ஈழம் வளர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் பேசியிருந்தார். நடிகர் விஜய் அவர்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா பரப்புரையிலே கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து பாஜகவை விட இவர்கள் வந்து ஒரு உயர்ந்த கை எடுக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கு. பட் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற இடத்துலதான் நீங்க பாஜக இருக்காங்க. பியூஷ் கோயல் இன்னைக்கு இங்க வர்றது, புதிய புதிய பொறுப்பாளர்களை மாற்றுறீங்க. விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்துல அதிமுக அமைச்சர்கள் அடிக்கடி மாத்துவாங்க. இன்னைக்கு அதிமுகவை டீல் பண்றதுக்கு பாஜக தன்னோட பொறுப்பாளர்கள் அடிக்கடி மாத்துறாங்க. அப்ப கால ஓட்டம் எப்படி மாறி இருக்கு. சோ அப்ப இதைத்தான் அதிமுக பரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு அப்படின்னு தான். இல்ல, மாத்துறாங்கன்னா அவர் ஹேண்டில் பண்ண முடியல, அவர் உறுதியா இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்க முடியாதா பாசிட்டிவா? இல்ல, அது அப்ப அப்படின்னா அவங்க அந்த முயற்சியை விட்டுருக்கணும்ல. நீங்க இவரால முடியல, இவருக்கு பதிலா இவர் வருவாரு. இந்த சினிமா சீரியல்கள்ல வர்றப்ப திடீர்னு ஒரு நடிகருக்கு பதிலா இவருக்கு பதில் இவர்னு கீழே போடுற மாதிரி புதிய புதிய ஆட்களை வைத்து புதிய புதிய முயற்சிகள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு புள்ளியில இதை சமரசம் பண்ண வைத்து விடலாம் அப்படிங்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க முடியவே முடியலன்னு சொல்லி அவங்க ஒதுங்கி இருக்கணும்ல பாஜக. இந்நேரம் அவங்க உறுதியாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுல இந்த நொடி வரையிலும் சந்தேகம் இல்லை. பட் இந்த உறுதியை அப்படியே நீடிக்க விடுவாங்களா? இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். இப்படி புதிய புதிய ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்கள் முயற்சித்து பார்க்க வேண்டிய இடத்திலேயே இன்னும் அதிமுக சுருங்கி இருக்கிறதா பார்க்க. இந்துத்துவ வாக்குகள் அதிமுகவிடம் தான் இருக்கிறது. ரவீந்திரன் சார், திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் 2 சீட்டு 3 சீட்டை வந்து என்டிஏ கூட்டணியில் வாங்குறதுனால என்ன லாபம் அப்படின்னு நீங்க முதல் சுற்றுல பேசுனீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பலம் பெறுவது திரு டிடிவி திரு ஓபிஎஸ் உடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதல்ல. 100%. திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனும் பலம் பெறுவது திரு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. அது பார்த்தாவே நம்மளால புரிஞ்சு. ஆனா இந்த முயற்சியை மீண்டும் மீண்டும் பாஜக செய்யுதுன்னா டிடிவிக்கு பயன் கொடுக்குதா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு பயன் கொடுக்குதா, எடப்பாடி பழனிசாமிக்கு பயன் கொடுக்குதாங்கிறத விட தங்களுக்கு பயன் கொடுக்குது, தங்களுடைய வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலை உயர்த்தி கொள்ள இவர்கள் கூட இருந்தா உதவிகரமா இருக்கும்னு ஏன் பாஜக நினைக்க கூடாது? 100% பாஜக அப்படிதான் நினைக்கிறாங்க.
நீங்க முந்தைய காலகட்டத்தில் பாஜகவை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணிட்டு போயிட்டாப்ல. பொது புத்தியில அவர் டம்மி அதுன்னு சொன்னாலும் கூட ஜெயலலிதாவோட ரஃப் அண்ட் டஃபா நின்று அவர் பேரம் பேசினவர், எந்த பேரத்திலுமே அவர் தோக்காதவர். அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு பேரம் பேசும் இறுகிய தன்மையை இதுவரை நிரூபிச்சுட்டு வரக்கூடியவர். இப்ப அவர் பாஜகவுக்கு உள்ள வந்துட்டார். எப்படி பாஜகவுக்குள்ள அவர் உள்ள வராருன்னா, பாஜக தலைமையும் அவர்கிட்ட இறங்கி போனாங்கன்னா விஜயம் அவரும் சேர்ந்துட்டாருன்னா நம்ம தெருவில் தான் நிற்கணுங்கிறத அண்ணாமலை தவிர்த்த மற்ற பாஜக தலைவர்கள் அதை உள்ள எடுத்துட்டாப்புல. அதே வேளையில் அண்ணாமலையும் நிரூபிக்கப்பட்ட ப்ரூவ்டு சீமான் 8% முன்னிறுத்தி. சார் எனக்கு புரியல, அண்ணாமலை தவிர்த்த அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அது தமிழிசை பேச்சில இருந்தும் நயினார் நாகேந்திரன் பேச்சில இருந்தும் அண்ணாமலை பேச்சில இருந்தும் தம்பிக்கு புரியும். அது என்கிட்ட திரும்ப அதை வாங்கணுங்கிறதுக்காக தம்பி அக்னிஷன் கேட்கிறாரு. இல்ல மக்களுக்காக சொல்லுங்க, எனக்கு ஓகே, நீங்க என்ன பேசினாலும் ஏத்துட்டு போறேன். ஆனா மக்களுக்கு சொல்லுங்க. மக்களை பொறுத்த அண்ணாமலை தவிர்த்து அப்படின்னு அண்ணாமலையை பொறுத்த அளவுல அவர் அந்த 18 விழுக்காடு வாக்குக்கும் ஒரு ஹீரோவா இருந்தார். எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் ஒருத்தர் சலங்க கட்டி ஆடி ஹீரோ ஆயிட்டார்னா அவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மற்றவங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவிங் நமக்கு இல்லையேங்கிற லெவல்ல எல்லாரும் கேங்கப் ஆகி அவருக்கு எதிராக போறது காங்கிரஸ்னாலும் சரி பாஜகனாலும் சரி எல்லா இடத்துக்குள்ளயுமே அது இயல்பான ஒரு இது. அந்த இடத்துக்குள்ள அவங்க அண்ணாமலைக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்கும் போது விஜய் பாஜக அதிமுக அதுல பாஜக விஷயத்துல பாஜக ஏமாந்தது. விஜய் பாஜகவோட சேர்ந்தா தனக்கு அரசியலும் முடிஞ்சு போகும், சினிமாவும் முடிஞ்சு போகும்னு பாஜக எதிர்ப்புல ஒரு உறுதியா நின்ன இடம் தான் பாஜகவில் உள்ள ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிரான தலைவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது கொடுத்தது. இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க மீளல. அதே மாதிரி விஜய் மேட்டர்ல பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள விஜய் வரமாட்டாருங்கிறது எடப்பாடிக்கும் தெரியாம பெரிய கட்சி வருது அது இது வருதுன்னு அதிமுகவுக்குள்ளேயே கரூர் மேட்டத்தோட க்ளோஸ் பண்ணிரும், இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரனே அடிச்சிருவோம்னு ஒரு கருத்தை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லும் போது விஜய் வருவாருன்னு நம்பி அதை காப்பாத்தி விட்டது எடப்பாடி பழனிசாமி. சோ இன்னைக்கு அவர் பிஜேபி கிட்ட கமிட் ஆனாலும் அவர் பிஜேபி தள்ளிட்டு விஜய் சேர்த்துருவாருன்னு பாஜகவுக்குள்ள இருந்து ஒரு குரூப்பே அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. டோட்டலா இது தோத்து போன அணி, தொடர் தோல்வியில் இருக்க அணி, ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி கேள்விக்குறியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னும் விஜய் தன்னை நிரூபிக்கக்கூடிய முயற்சியில அவர் எம்ஜிஆர் முன்னிறுத்தி செங்கோட்டையன் முன்னிறுத்தி போகும்போது கேப்டன் விஜயகாந்த் விசிகா தொகுதிகளிலையும் மதிமுக தொகுதிகளிலையும் 2006 அதிமுக ஓட்டை எடுத்தது மாதிரி எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எம்ஜிஆர் மக்கள் திலம் எம்ஜிஆர் புகழ் காக்க அத்திக்கடவு அவினாசியில இவர் எடப்பாடி புகழை மறைச்சிட்டாருன்னு அதை கட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே, திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமி கைதான் ஓங்கி இருக்கு. தேசிய கட்சிகள் அந்த அளவுக்கு இங்க எந்த விதமான அழுத்தமும் கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ பியூஷ் கோயலை பாண்டாவை மாத்திட்டு போட்டிருப்பதன் மூலமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமா, திரு ஓபிஎஸ்க்கு லாபமா, திரு டிடிவி தினகரனுக்கு லாபமானு பாஜக பார்க்கிற மாதிரி தெரியல. பாஜகவுக்கு லாபமா இந்த தேர்தலில் இவர்கள் எல்லோரும் முன்னா இருப்பதன் மூலமாக தங்களுக்கான கூடுதல் எண்ணிக்கையில் வெற்றி பெற முடியுமா, இல்லை தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்ள முடியுமான்னு பாஜக நினைக்கிற போது இது உங்க 3 தரப்புக்குமான விருப்பமாக இது இல்லையே. கார்த்திகேயன் சார், காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்து கொண்டே இருக்கிறது, 67க்கு பிறகு 2021 வரைக்கும். ஆக இந்த மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்றது என் பார்வை. ரெண்டாவது, சரி, அதிமுக பலமா இருக்கிற தொகுதிகளையே பாஜக இந்த முறை கேக்குது. வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற தொகுதிகளை அதிமுக கிட்ட இருந்து கேட்டு பெறணும்னு பாஜக நினைக்குது. கூடுதல் தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய தொகுதிகளை கேட்டு பெறணும்னு பாஜக நினைக்குதுலாம் திரு சாமிநாதன் சொன்னார்ல. இந்த அழுத்தம், இப்படி அழுத்தம் கொடுக்கலான்ற எண்ணம் பாஜகவுக்கு எப்படி வந்தது? நீங்க எப்படி தேசிய கட்சி ஒன்றும் பெருசாவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இந்த முடிவுக்கு வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க இல்லையா? இது எப்ப பேசினாங்க, யார் பேசினாங்கன்ற ஆதாரம் இல்லை, அது யூகத்தின் அடிப்படையில். கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்க்கிறதே சட்ட ரீதியான குற்றம், அது மருத்துவரே செய்தாலும் அதுதான் சட்டம். ஆக அப்படி இருக்கிற போது இல்லை முக்கியமானதெல்லாம் நாங்கள் கேட்போம், அது அதிமுக ஜெயிச்சதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்புக்கூடியதல்ல. அது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளரும் அதன் முன்னணி தலைவர்களும் தான் அதை சீர்தூக்கி எடை போட்டு பார்ப்பாங்க. பலவீனம்னு சொல்றீங்களே, ஆனால் அதிமுகவில்
தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான் எதிர்க்கட்சி ஆனதற்கு பிறகு ஆகா நமக்கு இங்க ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு வேற கட்சி மாறுறாங்களே ஒழிய தொண்டன் கட்சி தலைவர்கள் வேண்டுமானால் தடுமாறுகிறார்கள், கலங்கரை விளக்கம் இல்லாத கப்பலை போல. ஆனால் தொண்டன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்து என்னன்னா, அவரை தவிர்த்து என்று சொன்னதற்கு காரணம் என்னன்னா, இன்னும் அதை பலவீனப்படுத்துவது நோக்கம். சென்ற தேர்தல் என்ன சொன்னாங்க? 2024 யாருக்கு நோக்கம்? அதிமுக யாருக்கு நோக்கம்? அது யாராருக்கு நோக்கம் தெரிஞ்சு வரும். அதிமுக காரங்களுக்கு தெரியும். 2024 தேர்தல் என்ன சொன்னாங்க? இதே 15% சொன்னாங்க. இல்ல ஆனா பலவீனப்படணும்னு யாரோட நோக்கம்? அதிமுக பலவீனப்படணுங்கிறது யார் நோக்கம்? 60 கேட்டது யார் நோக்கம்? அவங்க கேட்கவே இல்லையே, பாஜக கேட்கவே இல்லையே. சிண்டு முடிஞ்சு வர்றது யாரு? சரி, வெளிப்படையா பேசுவோம். அண்ணாமலை நோக்கமா பாஜக நோக்கமா? அது எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு வச்சுதானே சொல்றீங்க. ஆனா இப்ப நான் கேட்கிறேன் சார், சரியான கேள்வி சார். கார்த்திகேயன் சார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். 60 சீட்டு கேட்கறாங்கன்னு யார் சார் சொன்னது? அவங்களுடைய நோக்கம் சார். அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறதான் பாஜகவுடைய நோக்கமா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை பண்ணணும்? திருப்பி பாஜக நோக்கம் இல்ல, அது அண்ணாமலை நோக்கம். அண்ணாமலை தினகரன் நோக்கம், ஓபிஎஸ் நோக்கம். இந்த எலெக்ஷன்ஸ்ல பலவீனப்படுத்தணும் அதிமுகன்றது அண்ணாமலை நோக்கம். அவரால் சொல்ல முடியாது. 60 சீட் கேட்ட பாஜக அவரால் குறை சொல்ல முடியல. நான் அண்ணாமலை நேரடியாக சொல்றேன். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருத்தம். 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை பாஜக கேட்கவே இல்லை. 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவரை பலவீனப்படுத்தணும் அண்ணாமலை நினைக்கிறார். தனியா பண்றதா, பாஜகக்குள்ளேயே இருந்து உடனிருந்தே கொல்லும் வியாதி மாதிரி கூடயே இருந்து பண்றதா யோசிச்சுட்டு இருக்கார். தினகரன் ரொம்ப தெளிவா இருக்கார். நீங்க சொன்னது மாதிரிதான், எடப்பாடி பலம் பெற்றால் அவருக்கு சரிவு, இவர் பலம் பெற்றால் அவருக்கு சரிவுன்னு அந்த பாணியில் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஓபிஎஸ்க்கு தன்னை சேர்க்க மாட்டேன்றாரு, தனக்கு பதவி கொடுக்க மாட்டேன், அவருக்கு ஒரு கோபம் இருக்கு, தனியாக கழகத்தை ஆரம்பிச்சிட்டாரு அவர். அதனால இவர்களை பொறுத்த மட்டில் எடப்பாடிக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு சரிவை கொண்டாடணும் தான் பாயிண்ட். பியூஷ் கோயல் என்னதான் ட்ரை பண்ணாலுமே ஒரு பக்கம் எடப்பாடியே ஒத்துக்க மாட்டேன் இவங்களை சேர்க்கறதுக்குனால இவங்களும் அங்கே போக மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா எக்ஸப்ட் ஓபிஎஸ் தவிர தினகரனுக்கு ரொம்ப தெளிவான விஷயங்கள் இருக்கு. அவர் எடப்பாடியை முதல்வர் விஷயத்தில் அந்த ஏரியாக்குள்ளேயே போக மாட்டார் அவர் ஆக்சுவலா. ஸோ அவர் தெளிவாக இருக்கார். ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சேர்க்கக்கூடாதுன்றதுல எடப்பாடி தெளிவாக இருக்கார். அதனால பியூஷ் கோயலுக்கு ரொம்ப இட் இஸ் வெரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு ஆக்சுவலா. இல்லை சார், இப்போ இந்த லைன் வேறையா? அண்ணாமலை லைன் வேற, அமித்ஷா, பியூஷ் கோயல், நைனா நாகேந்திரன் இவங்க ட்ராக் வேற. 2 வேற ட்ராக்ல ஒர்க் பண்றாங்களா? அதாவது அண்ணாமலை, தினகரன் இவங்க லைன்லாம் ஒரே லைன்ல போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் லைன்லாம். நைனா நாகேந்திரன், பியூஷ் கோயல்லாம் அவங்க லைன்லாம் ஒரு ட்ராக்ல தனியா போயிட்டு இருக்கு. அது அபிஷியல் லைன், அது பாஜகவோட அபிஷியல் லைன். இது அன்அபிஷியலா ஒரு ஹிடன் அஜெண்டால அண்ணாமலை இருக்கார். இதெல்லாம் ஓப்பனா நம்ம சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது, பட் இதான் உண்மை. திரு சாமிநாதன், 2021 தேர்தலில் டிடிவி தினகரனை சேர்த்து கொண்டா மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு அழுத்தம் கொடுத்த திரு அமித்ஷாவுடைய அழுத்தத்தையே எடப்பாடி பழனிசாமி அப்போது ஏற்றுக்கொள்ளவில்லைனா 2026 ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? நிச்சயமா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா பாஜக முயற்சிகள் மட்டுமே செய்து கொண்டிருப்பாங்க. அதிமுக அதுல உறுதியாகத்தான் இருக்கும். பட் இவர்களுக்கு இன்னைக்கு வேற வலிமையான கூட்டணி உருவாகல. இல்ல, நீங்க அதையும் நம்ம ஒரு கட்டத்தில் பேச வேண்டி இருக்கிறது. அதிமுகவோட இன்னைக்கு 5-6 கட்சிகள் இருந்துச்சுன்னா கூட்டணிக்குள்ள ஒரே தோழமையாக இன்னைக்கு பாஜக இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற சின்ன கட்சிகள் தான் இருக்கு. அப்ப அந்த கட்சி ஒரு குரலை எழுப்புகிற பொழுது ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதோ, அந்த கூட்டணியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையோ அதிமுகவுக்கு 21 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கொள்கையில உறுதியா இருப்பாருங்கிறது. 21 கூட்டணிக்கு போறதுல டிடிவி தினகரனுக்கு விருப்பம், சேர்த்து கொள்றதுல எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை. இப்போ 2 தரப்புக்குமே விருப்பம் இல்லை. இல்ல, இப்ப 2 தரப்புக்குமே விருப்பம் இல்ல. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப ஆட்சிக்கு வர வேண்டிய தேவை இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் இருந்துட்டாங்க. பாஜக போன்ற ஒரு கட்சிகள் இங்க திமுக எதிர்ப்பு அரசியலை அவர்களும் பேசுறாங்க. போட்டியாளர்கள் கூடியிருக்காங்க, விஜய் போன்றவர்கள் கூடியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் போன்றவர்கள் வளர்ந்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் முழுக்க அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமா அறுவடையாகக்கூடிய பழைய களச்சூழல் இல்ல. அது அதிமுக இன்னுமே வேகமாக களமாட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ ஒரு கூட்டணிக்காக சில சமாதானங்களை செய்ய வேண்டிய தேவையும் அந்த கட்சிக்கு இருக்கு. பட் அதனால பாஜக அந்த நம்பிக்கையோடு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதிருப்தியில இருக்கிற 2 தரப்பும் தீர்மானத்தினுடைய அடிப்படை அதிருப்தியில இருக்கிற 2 தரப்பும், எடப்பாடி தரப்பு, இந்த பக்கம் ஓபிஎஸ் டிடிவி தரப்பும் பாஜக முயற்சினால சேரும் போது அங்க ஓட் டிரான்ஸ்பர் நடந்து வெற்றியாக அதை அறுவடை பண்ண முடியுமா? அதற்கான களச்சூழல், யதார்த்த சூழல் இருக்கா?
இல்ல நிச்சயமா இல்ல. அது ரெண்டு தரப்புக்குமே வந்து கிரவுண்ட்ல வந்து ஒருவர் மாற்றி ஒருவர் வேலை செய்வாங்க. அதுதான் கலை யதார்த்தமா இருக்கும். பட் இது நீங்க கேட்டது போல பாஜகவுக்கு லாபம் தானே. அந்த அணியா நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுகவை விட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களும் பாஜகவோட இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர்கள்ட்ட இருந்து அப்படியே அதிமுக பக்கம் வந்துட்டாங்க. பாஜக தன்னுடைய நலனுக்காக மட்டும்தான் தமிழக அரசியல்ல தன்னுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டுவதற்காக மட்டும்தான் இப்ப இந்த காய் நகரத்திலே பண்றாங்க. அப்ப அதை நோக்கிதான் அவர்கள் நகர்கிறாங்க. அவர்கள் அழுத்தம் கொடுக்கலாம். அது அழுத்தமாக இருக்கவே ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்குழுல ரொம்ப தெளிவாக தீர்மானத்தை போட்டு விட்டார். அதனால அவரை பொறுத்தவரை வெற்றியோ தோல்வியோ ஒரு முடிவெடுத்து விட்டோ அதுபடி களமாடுவோம் நினைப்பார். பட் அதுல என்னன்னா கூட்டணிக்கு வேறு கட்சிகளே வரல. அப்ப அது ஏதோ ஒரு இடத்துல அவருக்கான அந்த அழுத்தம் வந்து ஒரு வலியுறுத்தல் என்பதை தாண்டி அது அழுத்தமாக மாறுவதற்கான ஒரு சூழல் தான் இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான